சின்ன தம்பி பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள புயலும் புன்னகையும் ஒரே நேரத்துல வந்திருக்கு. என்ன? யாரு புயல், யாரு புன்னகை? பாட்டி புயல், என்ன சொல்றான்? பேத்தி புன்னகை. ஏ கருப்பு சட்டை, இங்க வா. நான் ஏய் ஒன்ன தாயா வா. தம்பி நீங்களா வாங்கல. உங்களை தானே கூப்பிடுறாங்க, போங்க. இந்த விஷயத்துல அண்ணனும் தம்பியும் ஒரே ஜெராக்ஸ் காப்பி, கழட்டி விடுறதுல. என் பேரு உத்தமன், நீங்க என்ன பேரை சொல்லியே கூப்பிடலாம். நான் தம்பிகளுடைய பிஏ. என் பேத்தி கூட தான் பிஎஸ்சி. நான் என்ன அந்த டமார போட்டு சொல்லிட்டே இருக்கேன். ஐயோ, அந்த பிஏ வேற இந்த பிஏ வேறமா. நான் தம்பிங்களுக்கு அசிஸ்டன்ட்ன்றத தான் பிஏன்னு சொன்னேன். என்ன வளவளன்னு பேச்சு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். ஏதாவது அதிக பிரசித்தனமா பேசுனேன் அவ்வளவுதான் உன் வேலை. ஏமா என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிரட்ட நீங்க யாரு? என்னதே யாரு யாருன்னு கேக்குறியா? ஏய் நான் வசுவோட பாட்டி. ஏய் இந்தால என்ன யாருன்னு கேட்டு மிரட்டுறா? இரு நான் சொல்றேன். நீங்க பெரியவங்க, நான் ஏன் உங்களை மிரட்ட போறேன்? அந்த பயம் இருக்கட்டும். ஆமா என் தம்பி குடும்பம் வந்துச்சுங்களே, அதுங்களாம் எங்க? அங்கதான் இருக்காரு. ஐயோ இங்கதான் இருக்குங்களா இந்த பரதேசிங்க? சரி சமாளிப்போம். படி வா. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? ஐயோ தம்பி, இந்த மாதிரி ஆயிப்போச்சேடா. அந்த பேங்க்காரங்க வந்து வீட்டை ஜப்தி பண்ணதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பி போனதையும் பார்த்து என் வயிறு அப்படியே கலங்கிருச்சுடா. அப்படியே தலை சுத்தி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சா. அதான் பக்கத்து கடையில போய் சோடா குடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் பொசுக்குன்னு இங்கே வந்துட்டீங்க. போய் இன்னும் 2 ஜூஸ் கொண்டா. நல்லா சில்லுன்னு கொண்டு வா. இது சில்லுனே இல்ல. என்ன அப்படி பாக்குற? இது யார் தெரியுதா? வசுவோட தங்கச்சி, வசுவோட பாட்டி. ஓகே மேம். போய் 2 ஜூஸ் கொண்டா. எடுத்துட்டு வரேன். போ. ஷூ, இது இங்கேயும் வந்து என் மானத்தை வாங்குது. வா கிளம்பலாம். எங்கடா போற? அவுட் ஹவுஸ் போறோம். அங்கதானே தங்க போறோம். அவுட் ஹவுஸா? ஏய் லக்கி, பணக்காரங்க வீட்ல இந்த அவுட் ஹவுஸ்னா மாட்டு கொட்டக மாதிரி இல்ல. அங்கேயே அடி தங்க போறோம். நான் கூட ஏதோ பங்களால ஏசி ரூம்ல அப்படியே குடு 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 நக்கடான்னு படுத்து தூங்கலான்னு ஆசைப்பட்டேனே. ஏய் என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? யார பாக்குற? யானந்த தேடுறேன். அதான் நான் பார்த்தேன். வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா? அதான் அவுட் ஹவுஸ்ல தங்கணுமா மேடி? இருக்கட்டும் பாட்டி, உள்ள வந்துட்டோம்ல, இனிமே எங்க தங்கனா என்ன? எனக்கு ஆனந்த பாத்துக்கிட்டே இருந்தா போதும். சரி வந்து தொலை, போலாம். அத வை. இங்க தங்க முடியலையே. மம்மி, என்ன மம்மி, கடைசில மாமா அந்த வசுந்தரா ஃபேமிலி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. அதான் பொண்ணு பார்க்க வந்தது புட்டுக்குச்சாமே, வீடும் ஜப்தியில போயிடுச்சான். அந்த குண்டம்மா போன் பண்ணுச்சே. ஏதாவது நடந்து அவங்க ஒழிவாங்கன்னு பார்த்தா அங்க சுத்தி எங்க சுத்தி இப்ப நம்ம நடு வீட்டுக்கே வந்துருச்சுங்க. ச்சே, போற போக்க பார்த்தா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க போல இருக்கே. இந்த அர்ஜுனுக்கு விவஸ்தையே இல்லடி. அப்படி இந்த வேலைக்காரி குடும்பத்துல எதை கொண்டானே தெரியல. அவளுக்காக கண்டவன் கைய பிடிக்கிறான், கால்ல விழறான். கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம இருக்காண்டே. மம்மி, அவளுக்காக இந்த மாமா தீயில கூட இறங்குனாரு, அத மறந்துடாத. அவன் எதுல வேணாலும் இறங்கட்டும், கடைசியில ஓன் கழுத்துல தான் தாலி கட்டணும். அதான் நடக்கணும், நடக்கவும் போகுது. மணவரையில அர்ஜுன் மாப்பிள, நீ தான் பொண்ணு. மம்மி, இதெல்லாம் நடந்துருமா மம்மி? இதுல என்னடி சந்தேகம்? அதுக்காக தானே இவ்ளோ மெனக்கெடுறோம். ஏண்டி நச்சு, அமெரிக்கால இருந்து மெனக்கெட்டு இங்க வந்ததுக்கு வேற என்ன காரணம்? என் அண்ணன் வீட்டுல சம்பந்தம் முடிக்கணும், நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும். அதுக்காக தானே உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கோம். உயிரை கொடுத்து கயிறை திரிச்சாலும் அது தேருக்கு போனாதான் மரியாதை. இவங்கள
என்னதான் நீங்க திட்டம் போட்டாலும் அது நல்லபடியா முடியணும்ல, அப்பதானே உங்களுக்கு மரியாதை. அது சரி, என்ன நீங்க மட்டும் வரீங்க? அதுங்கெல்லாம் வெளியில நிக்குதுங்க. மொட்டை மாடியில ஏதோ முணுமுணுப்பு சத்தம் கேக்குதேன்னு மோப்பம் பிடிச்சு நான் மட்டும் மாடிக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் அர்ஜுன் மாப்பிள்ள பார்த்த புட்டுக்கிட்ட கதையை தான் பேசிட்டு இருக்கோம். நானும் எப்படியாவது அந்த வசுந்தராவுக்கு மாப்பிள்ள கிடைச்சு அவளா போயிடுவான்னு பார்த்தா யாரோ சதி பண்ணி அதை கெடுக்கிற மாதிரியே இருக்க. அவங்க யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், மோட்டுக்கு லோட அடிக்கிற மாதிரியே அடிச்சிருவேன். ஐயடி, என்ன நீங்க வர வர என்ன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் சோத்த உருட்டி வாயில் அப்படியே திணிச்சாலும் கழனி தண்ணிய மாடு நக்கி நக்கி தானே குடிக்கும். அது மாதிரி என் தம்பி பொண்ணு ஒரு பீத்த துணி, அதுக்கேத்த பிக்காரி மாப்பிள்ள அமையணும்ல. உங்க அண்ணன் பையன் அப்படியே விரட்டி 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 என் தம்பி பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பாக்குற இடமெல்லாம் பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடியே பாலை ஊத்திக்குது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அத்தாச்சி. சொல்லுங்க அத்தாச்சி, என்ன சந்தேகம்? இல்ல அத்தாச்சி, அவளுக்காக இந்த அர்ஜுன் 2 இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டான். ஆனா 2 இடமுமே குரங்கு ஆப்பசச்ச கதையா இவன் மேலேயே இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப அவனுக்கு என் தம்பி பொண்ணு மேல அனுதாபம் அலையா வருது. அந்த அனுதாபம் சினிமாவில வர்ற மாதிரி காதலா மாறிட்டா நாம என்ன பண்ண முடியும்? தீபத்துல இருந்த எண்ணெயை எடுத்து தீவெட்டியில ஊத்துற மாதிரி ஆயிடாது. சான்ஸே இல்ல பாட்டி. மாமாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் கழுத்துல தான் தாலியை கட்டணும்னு துடிக்கிறாரு. ஆனா வசுந்தரா மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆமா அத்தாச்சி, அவளுக்காக தான் அவன் நாயா பேயா அலையறான். அப்படி அவன் அலையற இடத்துல எல்லாம் நாங்க திட்டம் போட்டு களைச்சு விட்டாலும், சின்ன வயசுல ராமர் காயின் கொடுத்தா உயிரை காப்பாத்துனா அது இதுன்னு புலம்பிக்கிட்டு அலையறான். அதுக்கு எங்க அம்மாவும் அண்ணியும் ஜால்ரா அடிக்கிறாங்க. அதனால அவனுக்கு வசுந்தரா மேல காதல் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தாச்சி, இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசமானவனுங்க. ஒரே செல்லுல 2 சிம் கார்டை போடுவாங்க. இந்த வாட்ஸ்அப்ல லெட்டர் எழுதி கேஸ்புக்ல போட்டோவை போட்டு. ஐயோ பாட்டி, அது கேஸ் புக் இல்ல, ஃபேஸ்புக். ஏதோ ஒரு கன்றாவி காரியத்தை முடிச்சிருவானுவ. இங்க பாருங்க அத்தாச்சி, பானையில சோறு வச்சா பதம் வந்ததும் இறக்கிடணும், இல்ல சோறு சேராயிடும். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அத்தாச்சி. ஐயோ, இது கூடவா உங்க மரமட்டைக்கு ஏறல? என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் 2 செருப்பையும் ஒத்த கால்ல போட்டு நடந்துட்டு இருக்க முடியுமா? காலுக்கு ஒரு செருப்பு தானே போட முடியும். அத்தாச்சி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஐயோ, இதுவும் புரியலையா உங்களுக்கு? இத பாருங்க, அந்த அர்ஜுன் பைய பஞ்சு மாதிரி. என் தம்பி பொண்ணு இருக்காளே, முத்த காட்டேரி, சரியான நெருப்பு. என்னது, முத்த காட்டேரியா? ஆட ஆமா தாச்சி, இவனும் அவளும் உதட்டோட உதடு வச்சு இந்த வயசுல இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அத பார்த்துதான் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்க மரண பயத்தோட ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க. இப்ப 2 பக்கத்து பக்கத்திலேயே இருக்குதுங்க. என்ன வேணா நடக்கலாம்ல, நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தாச்சி. ஐயோ பாட்டி, நீங்க வேற பயத்தை கிளப்பி விடாதீங்க. பயத்தெல்லாம் ஒண்ணும் கிளப்பி விடல, இந்த ஊர் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி தாமா சொன்னேன். நீ ஊமை கொட்டா மாதிரி உன் ஆத்தா பக்கத்திலேயே உரசிட்டு இருந்தா எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துருமா? பஞ்சத்துல கிடக்கிறவன் பந்தியில பாயசத்தை பார்த்தா ரசத்துக்கு அப்புறம் சாப்பிடலான்னு பொறுமையாவா இருப்பான்? அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. மம்மி, நாம இப்போ அந்த டூப்ளிகேட்டான ஹார்ட் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும். அவளை பார்த்த பிறகு எல்லாரும் பரவசமாகி தாம் தூம்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் அங்க மணப்பொண்ணு ஆயிடுவேன். ஏன் அர்ஜுன் மாமா, ஏன் கழுத்துல தாலியை கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்றோம். என்ன மம்மி, இதானே நம்ம திட்டம்? கரெக்டா சொன்ன நச்சு. ஓ, அம்மாவும் பொண்ணு இவ்வளவு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? மம்மி, இது மட்டும் நடந்துட்டா எல்லா பிரச்சனையும் ஓவர். இனி அந்த வசுந்தராவை எவன் கட்டிக்கிட்டா என்ன, இல்ல கல்யாணமே ஆகாம இருந்தா நமக்கு என்ன? ஏய், அவளுக்கு தான் என் பேர இருக்கானே, கருப்பு தங்கம் சோதி மணி. அவளை தாராளமா கல்யாணம் பண்ணிப்பான். நீங்களும் தான் வசுந்தராவுக்கு அவனை கட்டுறதுக்கு எதேதோ முயற்சி பண்றீங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலையே. அவனுக்கு 7.5 சனி விடுவேனாங்குது.
என் திட்டம் போட்டபடி நடந்துட்டா சோதிமணி அப்படியே செட்டில் ஆயிடுவான். என் பேத்திய இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிடுவேன். நானும் ஒரு ஓரமா ஏசி ரூம்ல அப்படியே குடு குடு குடுன்னு குளிர் அடிச்சுக்கிட்டு ஹாயா படுத்து தூங்குவேன். கனவு காண்றியோ? அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன இவ பார்வையே சரியில்லையே, சவால் விடுற மாதிரி பாக்குறா. இருந்துட்டு போட்டோம், நாம தான் இங்க உள்ள வந்துட்டோம்ல, இனிமே உனக்கு சங்கு தாண்டி. அப்ப உங்க பொண்ணுதான் இனிமே இந்த வீட்டுக்கு மகாராணி, அப்படிதானே? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஏன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மகாராணி. இங்க பாருங்க, இது வெறும் வீடு இல்லைங்க, அர்ஜுன் தம்பியோட மனசு. வீடு ஜப்தி ஆனதுல இருந்து என் மனசே விட்டு போச்சுங்க. அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா அது எல்லாமே இந்த வீட்டை பார்த்த உடனே மறந்து போச்சுங்க. எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குங்க. தங்குறதுக்கு இடம் கிடைச்ச உடனே நடந்ததெல்லாம் மறந்துருமா துளசி? ஐயோ, சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கை இருக்குன்னு தெரிஞ்சா மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருங்க. ஆறுதல் வார்த்தையை விட இந்த உலகத்துல காயத்தை ஆத்துற மருந்து வேற என்னங்க இருக்கு? ஆமா துளசி, நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். யார போய் பார்க்கலான்னு நம்ம நடுத்தெருவில் நின்னப்போ எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அர்ஜுன் தம்பி கூப்பிட்டது ஏதோ நம்ம கும்பிடுற சாமியை நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய மனசு யாருக்குமே வராது. நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. தன் கம்பெனில வேலை செய்யற ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் வீட்டு பொண்ணு மாதிரி வசுவை நினைச்சிட்டு இருக்காரு. பாரு துளசி, சொல்லுங்க. அர்ஜுன் தம்பி இது வசுவுக்கு கொடுத்துருக்க கெஸ்ட் ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இங்க அடைக்கல வந்திருக்கோம், அவ்வளவுதான். தாங்கி பிடிச்சுக்கிற ஒரு தோல் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக எப்பவும் பர்மனண்டா அதிலே சாஞ்சி கிடக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டை மீட்டுட்டு நாம அங்க போயிடணுமா? வா. ஏண்டா என் அருமை தொம்பி, மான மரியாதை எல்லாம் மங்களம் பாடிட்டு போயிடுச்சு. காசிமேடு மார்க்கெட்ல காலாவதியான மீனா நாரதுரா உன் குடும்பத்தோட பேரும் புகழும். பொண்ணு பார்க்க வந்தவங்க தூணு காரி துப்பிட்டு போனது என் வம்சத்திலே கிடையவே கிடையாதுடா. பொண்ணு பார்க்க வந்தவங்கள அந்த பேங்க்காரன் அடிச்சே விரட்டி விட்டுட்டான். வீட்டை பூட்டு போட்டுட்டு போயிட்டான். பூட்டி கிடந்தாலும் பார்த்து கும்பிடுறதுக்கு உன் வீடு ஒண்ணு கோவில் இல்லடா, அது ஒரு குப்பை தொட்டிடா. இதெல்லாம் மறந்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் என்னமோ தோல்ல சாஞ்சுக்கணும், தாலாட்டு பாடணும்னு பேசிட்டு இருக்கீங்க. மாத்திக்கிறதுக்கு சேலை இல்ல, கை நிறைய மருதாணி போட்டுட்டாளாம். போடா போடா போக்காத்தவனே, பேசுறான் பேச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். யாரு? நானா? என்ன போய் என்ன வார்த்தைடா சொல்ற? டேய், வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசுடா. வாய் இருக்குங்கிறதுக்காக நீட்டி அப்படியே முழக்காத. டேய், நீ பேசுறத இதோ நிக்கிறாளு இந்த லொக்கு இருமக்காரியும் இந்த டான்ஸ் காரியும் வேணா கேட்கலாம். நான் கேட்க மாட்டேன்டா, நான் கேட்க மாட்டேன். அப்படியே பழிய நைசா ஏன் மேல தூக்கி போடுறியா? எங்கிருந்தோ வந்தவளுக்கு அப்படியே தலைவாழ இலை விரிப்ப. வளர்த்தவளுக்கு புறம்போக்கு நிலத்துல பட்டா போடுவியாடா? இவ கல்யாணத்துக்கு 4 காசு சேர்த்து வச்ச அது தப்பா? பக்கத்தவன்டா நீ. அடகு வச்ச வீட்டை மீக்க துப்பு கிடையாது. உனக்கு வந்த நோட்டீஸ பார்க்காம விட்டது யார் தப்பு? யார் தப்புடா? ஓ தப்புடா. ரொம்ப பேசுறா. பேசாம இருக்கியா பாட்டி? இப்ப எதுக்கு தேவையில்லாம நோட்டீஸ் விஷயத்தை எழுத்த? அது அப்படியே யூட்டன் அடிச்சா நாம மாட்டிப்போம். சும்மா இரு பாட்டி. பாட்டி, நாமளே இங்க சும்மா தங்கதான் வந்திருக்கோம். சத்தம் போட்டா அப்புறம் நம்ம விரட்டி விட்டு போறாங்க. சும்மா இரு. அழிஞ்சழிஞ்சு உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு பாட்டி. முதல்ல நம்ம போய் சாப்பிடலாமா? ஏய், அதெல்லாம் இவங்களை விரட்ட மாட்டாங்கடி. இது உங்க அக்காவுக்கு மாமா வீட்டு சீதனமா வந்திருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரமாலாம் ஒண்ணு விரட்ட மாட்டாங்க. அதிகமா பேசிட்டு இருக்காத. இங்கெல்லாம் வாட்ச்மேன் இருக்காங்க, அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். டேய், நில்லுடா. ஓ, வாட்ச்மேனை விட்டு இந்த அக்காவை விரட்டிடுவேன்னு மிரட்டுறியாடா? நல்லா இருக்கடா நீ பேசுறது.
அடியை அடியை வசு பாத்தி அவங்க அப்பா பேசிட்டு போறத. ஐயோ ஐயோ ஐயோ, காத்துல பறக்கிற காகிதம் மாதிரி வாயில வர வார்த்தையெல்லாம் பேசிட்டே போறானே. கூட பிறந்தவங்கிற மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டு போறான்டி. ஏடி இதெல்லாம் நீதான் சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வந்தியாடி? தெரியும்டி, இவ பண்ணுவா. பாட்டி நான் எதுவுமே சொல்லல பாட்டி. என்ன இல்ல பாட்டி நொல்ல பாட்டின்னுட்டு எதுக்கு இங்க நிக்கிற? போய் தொலை போ. மோகர கட்ட தரித்திரம் மொத்தமா குடியேறிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஆவாரம் பூமணக்க அந்தியில ஊர் சிறக்க. ஐயோ, ஊர் மேல தேர் சிறக்க, தேர் மேல போனவ இப்படி தெருவில் நின்னாளே. பாட்டி பாவி மக அத பார்த்து பக்குவமா சிரிச்சாலே. நாசமா போனேனே. பாட்டி இங்க யார் மேல யாருக்காக அழுகுற? நான் பாருங்க அழுதுட்டு இருக்கேன். அக்கா, நீ இப்ப வாய மூடல, நானே உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். சி, டேய் இத பாருடா, உனக்குதான் வக்கனையா வாங்கி போட மனசு இல்ல. நாங்களாவது 4 வேளை வாய்க்கு ருசியா திங்குறமேடா. இத பாரு, நீ என்ன பண்றடா, இந்த கை வச்ச பனியனை போட்டுட்டு அப்படியே கையை கட்டிட்டு அந்த மூலையில போய் உட்காந்துக்கோடா. முடிஞ்சா உன் லொக்கு 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 இருமக்காரிய உன் முதுக சொரிஞ்சு விட சொல்லு. நல்லா சொரிஞ்சு விடுவா. அதுக்கு தாண்டி அவன் லாய்க்கு. என்ன திட்டுறான் பெரிய இவன் மாதிரி. போடா. சோறு எப்படி போடுவாங்க? மூடி இருக்கிற ஒவ்வொரு கதவை திறக்கும் போதும் நீங்க தான் தெரியுறீங்க அர்ஜுன் சார். என் மனக்கதவை மட்டும் இல்லை, இந்த ரூம் கதவை திறந்தாலும் நீங்க தான் இருக்கீங்க. முதல்ல இங்க வந்தது உங்களை தான் நான் பார்க்குறேன் சார். காலையில இருந்து நடந்த சம்பவம் எல்லாமே எனக்கு சுத்தமா மறைஞ்சு போச்சு. இப்ப மனசுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. பெரிய தம்பி, என்ன இன்னைக்கு இழுவு ஜாஸ்தியா இருக்கு? என்ன இந்த பக்கம் சொல்லுங்க. அது என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். அந்த ஒரு சந்தேகத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட உங்ககிட்ட நான் கிளியர் பண்ணிட்டு போயிட்டேன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன டவுட் உத்தமன்? அது ஒண்ணு இல்ல பெரிய தம்பி, வசு மேல உங்களுக்கு லவ் எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னடானா அவங்களை இங்கே தங்க வச்சிருக்கீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே பரபரன்னு இருக்கு. உத்தமன், லவ் பண்ற பொண்ணதான் வீட்டுக்கு கூட்டு வருவாங்களா என்ன? அவங்க வீடு ஜப்தி பண்ணி நடு ரோட்ல குடும்பமே நிக்குது. அதான் இங்க அழிச்சிட்டு வந்தேன். ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்ததால அவளை லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச். அதுவும் வசு என் ஃப்ரெண்டு, சான்ஸே இல்ல. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் தள்ளி தள்ளி போகிறதும், இப்போ அண்ணா உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறத பார்க்குறப்பவும், இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு உங்களை மருமகள் ஆக்குதானோன்னு தோணுது. ஆனந்த், அர்ஜுன் சார் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததால என்ன உங்க வீட்டு மருமகள் ஆக்கிடுவீங்களா என்ன? இந்த வீட்டோட மருமக அவதான். யாரு? ஏன் சின்ன வயசு ஃப்ரெண்டு. எனக்காக எங்கேயோ அழகா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் அவளை சந்திக்க போற நேரம் ரொம்ப சீக்கிரம் இருக்கு. சோ நீங்க அதனால குழப்பிக்காதீங்க. இதுல என்ன குழப்பம் இருக்கு ஆனந்த்? ஒரு நாள் அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட அர்ஜுன் சார் சந்திக்க தானே போறாரு. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு ஆனந்த். ஆனா என் மேல அவர் காட்டுறது ஒரு ஃப்ரெண்டு மேல காட்டுற அக்கறை தான். நீங்க சொல்றது கரெக்டு தான் அண்ணி. ஆனா இவ்வளோ அக்கறையோட அவர் உங்க ஃபேமிலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறத பார்க்குறப்போ உங்க மேல அவருக்கு ஏதோ ஈடுபாடு வர மாதிரி எனக்கு தோணுது. சான்ஸே இல்ல. பக்கத்துல வச்சு பாக்கிறதுக்காக நான் அவளை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஸ்டூபிட் உத்தமன். இல்ல பெரிய தம்பி, ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் தான் காதலா மலரும். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த வேவ் லென்த்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணனோட ஹார்ட் ஃப்ரெண்டு நீங்க தான் சொல்லி அவரோட உள் மனசுக்கே தோணிருச்சு போல. அதனாலதான் அவரே அறியாம இப்படிலாம் பண்றாரு. மனசுக்கு புரிஞ்ச விஷயங்களால தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காதலையும் போட்டு குழப்பிக்காதீங்க உத்தமன்.
குழப்பிக்காதீங்க ஆனந்த். அர்ஜுன் சார் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாருங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க கூடாது. நான் அப்படி யோசிக்கல தம்பி. சூழ்நிலைகள் தான் எண்ணங்களை மாத்தும். மாத்திக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன மாத்திக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னைக்கும் என் காதலை வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். உத்தமன், நீங்க முன்னாடி பார்த்த பெரிய தம்பியே வேற. ஆனா இப்ப பாக்குற அர்ஜுன் ரொம்ப நிதானமானவன், எதையும் ஆழமா சிந்திக்க தெரிஞ்சவன். என் மனசு என்னுடைய கண்ட்ரோல மட்டும்தான் இருக்கு. அது யாராலையும் மாத்த முடியாது. நீங்க உங்க முடிவை மாத்திக்கலனாலும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்துருச்சு. அதுக்கான அறிகுறி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறது. இதை நீங்க மறுக்கவே முடியாது.